ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமை காலை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளானேன் என்று பரிசுத்த யோவான் சொல்லுகிறார். இந்த பரிசுத்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, சந்தோஷமாக இருப்பீர்களாக, தேவனுடைய ஆலயத்திற்கு மகிழ்ச்சியோடு கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காலை 6 மணிக்கும் 9 மணிக்கும் ஆராதனை உண்டு. வேகமாய் கடந்து வர கர்த்தர் உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுவாராக. இந்த நாளிலே லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தில் கர்த்தர் விதமாய் சொன்னார், தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளை துரத்த, வியாதிஸ்தர்களை குணமாக்க அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரத்தையும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கும் அவர்களை அனுப்பினார். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் பெற்றவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தரால் அழைக்கப்பட்டு விசுவாசியாகவோ ஊழியனாகவோ ஏற்படுத்தப்பட்ட யாராக இருந்தாலும், என்னை பொறுத்தப்பட்ட எல்லா விசுவாசிகளையும் ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் யாரோ அவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் அதிகமான காரியங்களையும் செய்வான் என்று மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகையினாலே தேவனுடைய வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தார். கொடுத்துவிட்டு அதனுடைய கடைசி பகுதிக்கு வரும்போது 9ஆம் அதிகாரத்தினுடைய 62ஆம் வசனத்தில் கர்த்தர் விதமாய் சொன்னார், கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். விசுவாச மார்க்கத்திற்குள்ளே கடந்து வந்து விசுவாசத்தை கேட்டு அறிந்து உணர்ந்து சத்தியத்தை அறிவை உணர்ந்து அதன் வழியாய் நடக்க ஆரம்பித்த பிற்பாடு நம்முடைய வாழ்க்கையில தோல்விகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, சோதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அந்த நேரங்களில் எல்லாம் கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் என்று கர்த்தர் நம்மை குறித்து விரும்புகிறார். ஏனென்று கேட்டால் அவர் நம்மை அதிகாரப்படுத்தி இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் சாதாரணமான அதிகாரம் இல்லை. பிசாசுகளை துரத்த, வியாதிஸ்தரை சுகமாக்க பெரிய அதிகாரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகையினால இப்படிப்பட்டதான அதிகாரத்தை பெற்றதான நாம் என்ன செய்ய முடியாது? அந்த 61ஆம் வசனத்தில் சொல்லும்போது, ஆண்டவரே, வீட்டில் ஒருத்தன் மரித்து போனான், நான் போய் வீட்டில் இருக்கிற இடத்தில் அனுபவித்து கொண்டு ஒருத்தர் அடக்கம் பண்ண போறேன்னு சொன்னா, இன்னொருத்தர் வீட்டில இருந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னான். அப்பதான் கர்த்தர் சொன்னார், கலப்பையின் மேல் கை வைச்சாச்சுன்னா பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. எவ்வளோ பெரிய விசுவாசியா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சபையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு கிருபைகள் நிறைந்தவன் என்று சொன்னாலும் சரி, கலப்பையின் மேலே கையை வச்சுட்டு பின்னால திரும்பி பார்க்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நமக்கு கர்த்தர் என்ன செய்வார் என்று கேட்டால், கலப்பையின் மேலே கையை வைத்து பின்னிட்டு பாராதபடி முன்னோக்கி செல்லத்தக்கதாக தேவன் கிருபை அருள்வாராக. ஆகினால்தான் தேவனுடைய வசனம் சொல்லுங்கள், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள், அவள் பின்னிட்டு பார்த்தாள், உப்பு தூணாய் போயிட்டா. யாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒருத்தரும் பின்னோக்கி பாராதபடி இந்த நாளிலே தேவன் ஒரு புதிய கிருபை, புதிய பலத்தை, புதிய அபிஷேகத்தை, புதிய ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் பொழிவாராக. இந்த வசனத்தை கேட்கும்போது பொழிவாராக, ஆலயத்துக்கு வந்து ஆராதிக்கும் போதும் அதையே உங்களுக்கு செய்வாராக. தேவ நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நாம் தொடர்ந்து பாடி முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரங்களுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்திருக்கிற வல்லமைகளுக்காய் ஸ்தோத்திரம், எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள் என்கிறதான பெயருக்காய் ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவிக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவரே, இதை விட்டு ஒரு நாளும் விட்டு விலகாதபடி, பின் திரும்பி பார்க்காதபடி, கலப்பையின் மேல் கை வைத்த நாங்கள் கர்த்தாவை பின்னோக்கி பார்க்காதபடி எங்கள் ஊழியத்தை செய்ய சகாயம் பண்ணும். நாங்கள் யாரும் தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து விடக்கூடாது. தேவனுடைய ராஜ்யம் எங்களுக்குள்ளே வாழ வேண்டும். நாங்கள் உம்மிடத்தில் வரும்போது தேவ ராஜ்யத்துக்குள்ளே, பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். இதற்குரிய கிருபைகள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தொடர்ந்து தாரும். தேவ நாமத்தை மேம்படுத்தும். துதி கனமெல்லாம் உமக்கே ராஜா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸோ இவர்கள் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் கைக்கொள்ள இந்த நாளில் தேவன் கிருபை தருவாராக. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சந்தோஷமாய் கொண்டாட ஓடி வாருங்கள், கடந்து வாருங்கள். கர்த்தர் உங்கள் ஒருவரும் ஆசீர்வதிப்பாராக. God bless you abundantly. Again and again and again and again. Amen.